Joga pra trás, da costinha, 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 costinha. வெல்கம் இனாஷ், இது உங்கள் ஒட்டாக்கு டாக்ஸ் கேமிங் சீரீஸ். கொஞ்ச நாளாக ஆனிமி பேசவே இல்லை. இப்போதைக்கு கேமிங் தான் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த கேமிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைக்ஸ் ஆஃப் பி பார்ட் 1 பேசியிருப்போம். அது கவனிக்கலைன்னா போய் கவனிங்க. ஸோ அதோட பார்ட் 2 பகுதி தான். அதில் நம்ம எதில் முடிச்சிருப்போம்னா, நம்ம நாகி வந்து இதுக்கு மொத்தம் 2 எண்டிங் இருக்குது. இந்த 2 எண்டிங்கில் நான் எது சூஸ் பண்ண போகிறேன்றத பார்ட் 2ல் சொல்கிறேன். அது விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படி சொன்னாலே இப்போ கேமும் முடிச்சிட்டான். இப்போ அவன் அந்த என்ன எண்டிங் எடுத்தான், கேம் எப்படி முடிஞ்சதுங்கிறத நாகி கிட்டது கேட்போம். ஸோ சொல்லியா, என்னதான் சொல்ல, அதில் விட்ட மாதிரியே இது கொண்டு தான் எடுத்தியான்னு? அதான் சொல்றேன். என்னது கடைசியா அதுலதான் அந்த ஆப்ஷன்ல வந்து நின்னுச்சா. அதாவது கான்டெக்ட் தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீரிஸ் பேசியிருப்பேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா லாசியாக்ஸ்னு ஒரு லாசியாக்ஸ் கம்ப்ளீட்னு ஒரு பாஸ் ஒன்று வரும். அந்த பாஸை வந்து ஆக்சுவலி அப்பதான் நான் வந்து அந்த பாஸா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பேசினது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷன் வரும். எனக்கு அந்த ஆப்ஷன் பத்தி நான் ஃபோரம்ஸ்ல தேடும் போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுதான் வந்து அதுதான் நம்ம எண்டிங்கே முடிவு பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை முதலே பார்த்தேன் அப்படின்ட்டு ஆயிப்போச்சு. ஸோ அதான் இது அந்த லாசியாஸ் பாக்ஸ் போனேன். அது அந்த பாஸ் போனேன். அதுதான் இருக்கிறே கஷ்டமான பாஸ் இந்த கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் போட்டிருந்தாங்க. நான் கூட பயந்துட்டே தான் போனேன். ஏன்னா இது செக்யூரோ மாதிரி இதுவா பிளாக் பண்ணி அடிக்கிறதா, நம்மளுக்கு இது பேரியே வராது, டாஜ் பண்றவங்க நாங்க, உருண்டு ஓடுறவங்க. என்கிட்ட வந்து ஷீல்ட புடிச்சிட்டு பேரி பிரச்சனை வந்தா கடல் மேலே ஓடுவோம். அது சரி, என்னத்தான் இருக்க போகுது, நம்ம பாக்காத பாசா அப்படின்ட்டு போகலாம். மிட் ஃபைட்ல பறக்குது ப்ரோ. பறக்க விட்டாங்களா? நான் பறக்கல, பாஸ் பறக்குது. ஓ ட்விஸ்ட், அவனே பறந்து வரான். அதான்டா பாதி ஆர்மர்லாம் போட்டு பெருசா வந்துச்சு. நான் கூட பையன் நினைச்சேன். ஏதோ ஒரு கேம்லயாவது ஃப்ரம் சாஃப்ட்வேர் கேம் இல்லதான் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கேம்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ் ஆகுது பையனா இருக்கானே. அப்பதான் தெரிஞ்சு ட்விஸ்ட். செகண்ட், இந்த பாஸுக்கு 2 ஃபேஸ் இருக்கு. அதாவது ஃபேஸ் 1ல வந்து ஒரு ஹெல்த் பாரு, ஃபேஸ் 2ல ஒரு ஹெல்த் பாரு. இல்ல அதாவது ஹாஃப் ஹெல்த் கொண்டு வந்தா ஃபேஸ் 2 வந்துரும். சரி, மாத்தி சொல்றேன். ஹாஃப் ஹெல்த் கொண்டு வரும்போது அந்த ஆர்மர் எல்லாம் கழண்டு வந்துரும். அப்போதான் பார்த்தா ட்விஸ்ட், அது பொண்ணு. ஓ, ஆர்மர் விழும்போதுதான் தெரிஞ்சிருக்கு. ஆமா, எனக்கு அடங்கு என்னடா இது, கத்தி படும்போதே டக்கு டக்குன்னு சந்து வேற கேட்டுச்சு. சரி ஓகே, அது வந்து பெரிய ஸ்வாட் வச்சு தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த கிரேட் ஸ்வாட் மாதிரி, அதான் கட்ஸோட கிரேட் ஸ்வாட் இருக்குல்ல, அதுவே வந்து லைட்டா எலக்ட்ரிசிட்டி வந்த மாதிரி தான் வச்சிருக்கு. சரி ஓகே, எப்படினாலும் ஸ்லோவா தான் அடிக்க போகுது, டாஜ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ஸ்வாட் கரண்ட் விடுமா. முடிக்கவே கூடாதுன்ற மாதிரி வச்சிருக்கானுங்க. இந்த இது கேளு நடுவுல வந்து இந்த டெஸ்லா காயில் இருக்கும்ல, அது மாதிரி வந்து பெரிய ஸ்வாட் இது மாதிரி ஃப்ரேம் மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, நான் அந்த பெரிய ஸ்வாட் ஃப்ரேம் தான் ஒரிஜினல் ஸ்வாட் நினைச்சேன். பார்த்தா அந்த பெரிய ஸ்வாட் ஃப்ரேம் கரண்ட் வந்துருச்சு. நடுவுல இருக்க டெஸ்லா காயில் சுத்துது. பார்த்தா அத ஸ்பியர் மாதிரி யூஸ் பண்றா. என்னமா அதர விட்டுருக்காங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் கீழே தானே இருக்கா, என்ன அப்பப்ப எலக்ட்ரிசிட்டி வருது அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு நானும் ஓடுறேன். பறக்குறான், பறந்து பறக்குறோம், பறந்து அந்த மாதிரி பறந்துச்சு. எங்க கீழே இருக்க பாசக்கடன் பார்த்தா மேல இருந்து எலக்ட்ரிசிட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டிராகன் பால் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வெஜிடா ஃபைனல் ஃபிளாஷ்னு ஒண்ணு பண்ணுவாங்க, ஒரு இதுவா போட்டுட்டு அந்த மாதிரி மேல இருந்து எலக்ட்ரிசிட்டியா அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். அதை வந்து பிளாக் பண்ணா டேமேஜ் போயிடும், டேமேஜ் போய் செத்துருவேன். பிளாக் பண்ணாலே கரெக்டா பிளாக் அந்த பெர்ஃபெக்ட் பேரி பண்ணாதான் நான் அங்க உயிரோட இருக்க முடியும். அது அப்புறமா ஒரு 4-5 வாட்டி நானும் கதறி போதும், ஒரு மூவே போடாத சனியனே, வேற ஏதாவது மூவ் செட்டுக்கு மாறி தொலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு வந்து ஏதோ 6 ட்ரை என்னமோ எடுத்துச்சு. அது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வரல பாஸ். ஆனா இல்ல, எனக்கு நான் வந்து ஆல்ரெடி நிறைய கேம் இது மாதிரி ஆடி முடிச்சதுனால அவ்வளவு ஈஸியா இருக்கான்னு தெரியல. ஆனாலும் இது ஒரு பெரிய ட்விஸ்டுங்க. திடீர்னு மேல பார்த்து போச்சு, அதுதான் பெரிய ட்விஸ்டே, பறந்து வருது. நான் வழக்கமா என்ன பண்ணுவேன், எந்த கேம் ஆனாலும் பாஸ் ஃபைட் எல்லாம் பார்க்க மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ட்ரை பண்ணிட்டு சுத்தமா அடிக்க முடியல அப்படின்னா தான் மூவ் செட் பாக்குறதுக்காக எத்தனை வாட்டி தான் சேர்த்து பாக்குறதுன்ட்டு யூடியூப் வீடியோ பார்ப்பேன். இதுல என்னடா இது, இது
பறக்குது, அதான் பறக்குது குதிக்குது. நான் என்ன பண்ணேன், இல்ல ப்ரோ பறந்துட்டு அந்த ஃபைனல் ஃபிளாஷ் போட்டு கீழே ஒரு நிமிஷம் வந்து ஸ்டன் ஆகி நின்னா பரவாயில்ல. என்ன தெரியுமா பண்ணும், பியர் எடுத்துட்டு நீ எங்க நின்னாலும் சரி உன்னை ட்ராக் பண்ணி நேரம் வந்து உன்னை குத்துறதுக்கு வரும். நீ கரெக்டா வந்து நான் டாஜ் பண்ணும், இல்ல கரெக்டா பிளாக் பண்ணும். பிளாக் பண்ண அண்ணனுக்கு வராது. நான் டாஜ் பண்ணிட்டேன் என்னமோ அப்படி இப்படின்னு அந்தர் பெல்ட்டி அடிச்சு கடைசியில 5 வாட்டிக்கு மேல ஒத்து வரல. நான் வந்து இதுல 2 வெப்பன் வச்சிருந்தேன். ஒன்னு வந்து ஸ்பியர் வெப்பன் மாதிரி ஒன்னு வச்சிருந்தேன். அதுதான் வந்து அது பொறுமையா அடிக்கணும், ஆனா டேமேஜ் நல்லா ஒரு மாடரேட் டேமேஜ் போகும். கேம் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கடுப்பாயிடுச்சு, இதுக்கு மேலாம் நினைக்கிறீங்க எட்ரா அருவாரு அப்படின்ட்டு பெருசா அந்த கோடாரி, பெரிய கோடாரி ஒண்ணு இருக்கும், லிவிங் பப்பட் ஆக்ஸ் அப்படின்ட்டு. அந்த ஆக்ஸ் எடுத்து இதுல வந்து ஹேண்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த ஹேண்டில் வேணுமோ நீங்க அதை வச்சுக்கலாம். அது ஒரு பெரிய பூஸ்டர் ஹேண்டில்னு ஒன்று இருக்கும். அதை வந்து சார்ஜ் பண்ணோம்னா நீ வந்து புஷ்குன்னு முன்னாடி போவ, இந்த ஜெட்டு போட்ட மாதிரி முன்னாடி போவ. அதை எடுத்துட்டு போயிட்டு அதை வச்சு ஒரு அடி அடிச்சாலே ஒரு 3/4 எழுத்து பார் போயிடும். அதுக்கு அது வந்து அதான் பெரிய வெப்பன். அதை வச்சு அடிச்சா எல்லா பாஸும் சீக்கிரம் செத்துருதுன்ட்டு அதை யூஸ் பண்ணாம இருந்தேன். இந்த பாஸ் வெறுப்பேத்தி விட்டுருச்சு. 4 வாட்டி அதான் அது அந்த வெப்பன் வச்சு ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன், அதுலயே செத்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் ரீசர்ச் பண்ண நான் எனக்கு தேவைப்படுற எண்டிங் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ட்டு ரீசர்ச் பண்ணல. இங்கதான் என்னோட இன்டெலிஜென்ஸை நீங்க வந்து பார்க்க போறீங்க. நேரா போயிட்டு சாய்ஸ் எடுக்கிறதுக்கு, சரி 2 சாய்ஸ் தானே, எது எடுத்தா நம்மளுக்கு எந்த எண்டிங் வந்து தெரியும்ட்டு அந்த சாய்ஸ் எடுத்துட்டேன். அதான் அவளை சாவடிச்சாதான் எனக்கு வந்து ரைஸ் ஆஃப் பி எண்டிங் கிடைக்கும், கடைசியில இவளை வந்து திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்டிங் இருக்கு. அதான் நான் இது பண்ண போனா எடுத்துட்டா என்ன சொல்ற, எனக்கு அந்த அவளோட அந்த 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 எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் ப்ளூ கலர்ல ஒரு பட்டர்ஃபிளை வந்து நம்மளோட உடம்புக்குள்ள போகும். அந்த சீனே வரல எனக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருச்சு, என்னடா இது வரல. அப்ப பக் ஆயிடுச்சா, முதல்ல ஆடணுமான்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது, தம்பி உனக்கு அந்த எண்டிங் வரதுக்கு வந்து ஹியூமனிட்டி லெவல் அதிகமா இருக்கணும். அதை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய சைடு குவெஸ்ட் எல்லாம் இருக்கான். இந்த இடத்துல சுத்தி பார்க்க 2-3 என்பிசி இருக்கும், அது ஹெல்ப் பண்ணணுமா. நம்ம இன்னைக்கு என்பிசிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், நேர கேம் ஆடுறது. அதான் தம்பி உனக்கு ஹியூமனிட்டி லெவல் இல்ல, கிளம்பு, உனக்கு இந்த எண்டிங் வராது, நீ வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரிங்ஸ் எண்டிங்க்கு போயிரு, இல்லனா இந்த இன்னொன்னு கண்ட்ரோல் ஃப்ரீ எண்டிங்க்கு போயிருன்னு அனுப்பிச்சு விட்டானுங்க. அப்ப ரைஸ் ஆஃப் பி போச்சா அப்படின்ட்டு உட்காந்துட்டேன் நான். இதுக்காக நியூ கேம் நான் நியூ கேம் பாத்துக்கிறேன்ட்டு வெளில வந்துட்டேன். சரி போ, என்னவா இருந்தாலும் நான் ஒரு உண்மையான இதுவா தான் இருப்பேன், எவனுக்கு அடியிலயும் வேலை செய்ய மாட்டேன்ட்டு இந்த எண்டிங் இருக்கும், ஃப்ரீ ஃப்ரம் த ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு எண்டிங் இருக்கும், அதுக்கு போயிடலான்ட்டு முடிவு எடுத்து போனேன். அடுத்த பாஸ் இவன் வந்து மேனஸ் அவனோட பேர். இவன் இந்த மண்டையன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஆல்கெமிஸ்ட்னு ஒருத்தன் வந்திருப்பான். நான் கூட சொன்னேனே ஃபேக்டரியில வந்து ஒருத்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தான்டான்ட்டு, அவன் தான் இவன். இவன் போன வாட்டி ஹியூமன் மாதிரி இருந்தா, இந்த வாட்டி பார்த்தா ஹல்க் மாதிரி உட்காந்துருக்கான், நடுவ இதுல உட்காந்துருக்கான். ஆனா என்னென்னமோ பேசுறான், என்னமோ நான் வந்து இந்த அந்த சொன்னல பேர் என்ன டிசீஸ் ஒண்ணு இருக்கும் இதுல, டிகேயிங் டிசீஸ்ன்ட்டு, அதுக்கு வந்து இவதான் வந்து இந்த பொண்ணுதான், அதாவது நம்மளோட சோஃபியா, அவதான் வந்து மூல காரணமா இருந்திருக்கா, அவளை வச்சுதான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்கான்னு சொன்னல, அது இந்த நாய் தான், இவன் தான் வந்து பண்ண வச்சிருக்கான். கடைசியில பார்த்தா அந்த இந்த சோஃபியா பொண்ணு அவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் வேதிகாரன். ஆமா, ஆனா அந்த பொண்ணு நம்மள அப்படிதான் நினைக்கிற. அது வந்து இம்ப்ளிசிட்டா சொல்ல மாட்டாங்க, இவங்கதான் இவங்க 2 பேர் டிசைட் பண்ணிருக்காங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளாம் நினைச்சுக்கிறது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இன்டராக்ஷன் ஜாஸ்தி. அவன் என்னன்னா பெருசா கட்டு போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு கைய வந்து கட்டி வச்சிருப்பான், இன்னொரு கையா பெருசா அழுக்கு மாதிரி வச்சிருப்பான். என்னடா இது, என்னடா பாஸ் இதுன்னு ஒரு விஷயம் யோசிக்க வச்சிட்டான் என்ன. ஆனா எனக்கு பாத்துக்கிட்டு எப்படி அதை சொல்றேன்னு தெரியல, ரொம்ப பெருசா இருந்தானா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஐயோ ஒன் ஷாட் இதுவா இருக்க போகுது, இவனை வச்சுட்டு என்ன பண்ண பார்த்தா டம்மி அந்த பாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாட்டு முடிச்சிட்டேன் ஈஸியா. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா அடிக்க வருவான், அது ஈஸியா வந்து டைமிங்ல பேரி பண்ணிடலாம், அதை ஸ்லோவா அடிக்காம பேரி ஈஸியா பண்ணிடலாம். அதை வச்சு எப்படியோ ஆஃப் ஹெல்த் கொண்டு வரச்சிட்டேன். அப்போதான்டா ஒண்ணு பண்ணா, அப்போதான் தெரியும் என்ன அவங்க ஏமாத்திருக்காங்கன்ட்டு. கட்டு போட்டு வச்சிருந்தால அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு கை வெளில வருமா, பார்த்தா இந்த பழைய பெயிண்டிங் ஒண்ணு இருக்கும்,
இது 2 பேர் வந்து கை ஆமா 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 ஒரு பெயிண்டிங் ஒன்னு இருக்கும். ஒன்னு வந்து காடு, இன்னொன்னு வந்து ஆடம்னு நினைக்கிறேன். படுற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும். அதே மாதிரி இவன் இந்த கை வந்து மேல நோக்குது, மேல இருந்து பெருசா ஒரு கை வருது. மேல இருந்து பெருசா ஒரு கை வந்து அவன் கைய தொடுது. இவன் சொல்றான், ஐயா அட்டைன் த பவர் ஆஃப் காட்ன்ட்டு. ஏய் நான் டம்மிடா, எனக்கு எதுக்குடா இவன்? இல்ல ஒருத்தர் தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ட்ரக்ஸ் எடுக்கிறதோ அது கேமிங் சென்ஸ்ல சொல்றேன் தம்பி. கேமிங் சென்ஸ்ல சொல்றேன். வார்த்தை ரியல் லைஃப் இல்ல, கேமிங். வார்த்தை முக்கியம். அதுக்கு ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரக்ஸோ இல்ல அவனை எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதோ இது மாதிரி ஏதாவது பண்ணலாம். இவன் ஆல்ரெடி அந்த டிசீஸ வச்சு ஏதோ ஹல்க் மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கான். அதுக்குன்னு போய் கடவுளையான சமன் பண்ணுவேன். கடவுளே சமன் பண்ணி விட்டானுங்களா? அதான் சொல்றேன், மேல இருந்து ஒரு பெரிய கை வந்து இவன் கையை தொடுது. இவன் ஐயா அட்டைன் த பவர் ஆஃப் காட்ன்றான் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு வருஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்னடா இது? எனக்கு நான் வேற அந்த இந்த வெப்பன் எடுத்துட்டேன், ஸ்லோவா அடிக்கிற வெப்பன் எடுத்துட்டு வந்துட்டேன். பெருசு அந்த பெரிய இது எடுக்கல, ஆக்ஸ் எடுக்கல, லிவிங் ப்ராப்பர்ட்டி ஆக்ஸ் எடுக்கல. நல்லா சின்ன ஸ்பியர் மாதிரி ஒன்று வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ இது வேற திருப்பி மாத்தணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, சரி அம்மா எப்படியோ இவன் அடிக்கிறோம்டா அப்படின்ட்டு போனா, திடீர்னு அந்த மேல இருந்து பெருசா ஒரு கை வந்துச்சுன்னல்ல, அவ்வளவுதான் போச்சுன்னு பார்த்தா இவன் அந்த கை யூஸ் பண்றான். அது மேல இருந்து வந்து இது ஏஐ அட்டாக் போடுது. அந்த ஜோனுக்குள்ள இருந்தானா நீ வந்து டேமேஜ் வாங்குவ. பெரிய சாக்வே மாதிரி போடுது. அதையும் டாஜ் பண்ணணும், இவனையும் டாஜ் பண்ணணும். எனக்கதா என்னடா பண்றீங்க? ஒரு செகண்ட் கேப் போடுங்கடா. ஒரு நிமிஷம். இந்த ஜூஸ்டிகேஷன்ல மாயிட்டோ போட்டு அடிப்பாங்க தெரியுமா? 2 பேரும் அவனையும் யூஜி சேர்த்து டீம் போட்டு அடிப்பாங்க பாரு. இந்த கேம் ஃபுல்லாவே எனக்கு அதுதான் நடந்தது. வந்தா ஒருத்தனா வர மாட்டானுங்க, எல்லாம் சேர்த்து கும்பலாதான் வருவானுங்க. ஒரு பாஷே கும்பல் தான் தெரியும். எல்லாம் உன்ட்ட போனாடி சொல்லிட்டு இருந்தேன் பாரு, ராபிட்ஸ் 4 ராபிட் இருப்பாங்கன்ட்டு. அவனுங்களும் இதே கதை தான், இவனும் இதே கதை தான். இவன் காடு கூட டாக் டீம் போட்டு அடிக்கிறான். போட்டு விளையாடி இருக்கானுங்க. அதான் ஒரு பிளேயர் வந்து இவன், இன்னொரு பிளேயர் லிட்டரல் காட். அவர் எதுக்குடா உள்ள கேம்ல ஹராஸ் பண்ணிருக்கானுங்க அவனுங்க. சரி ஐயோ இதுதான் வேலைக்கு ஆகாது. சாவடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரைல நான் சாவடிச்சிட்டான். ஐயோ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கான்ட்டு இன்னைக்கு போதும்ட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் போய் விளையாடலான்ட்டு போனேன். ஒரே நாள்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தா கடுப்படிக்கணும். அடுத்த நாள் போயிட்டு ஓபன் பண்ண 2 ட்ரைலயே சாவடிச்சிட்டான் அவனு. எப்படின்னு தெரியல, அந்த தூங்கி ஏஞ்சிட்டு இல்ல கேமை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சு உள்ள போனோம்னா எனக்கே தெரியாம நல்லா ஆடுறேன் நான். இப்போதான் நம்ம பவர் ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் போல. அது ஏன் தெரியல எனக்கு, அதாங்க புரியல. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா கேமுக்கும் சொல்றேன் ஜென்ரலா. இது அந்த ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுட்டு போனாதான் நல்லா ஆடுறணும்னு ஒரு இதே தோணுது. சரிப்பா தம்பி, இவன் முடிஞ்சு லிட்டரல் கார்டே ரிப்பேர் பண்ணியாச்சு போ அந்த பக்கம்ட்டு. அவனை சாவடிச்சா ஹேண்ட் ஆஃப் கார்டு நம்மளுக்கு ஒரு ஐட்டம் கிடைக்கும். அதை வச்சுதான் இன்னொரு எண்டிங் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மள வந்து ஒரு பப்பட்ல இருந்து ரியல் ஹியூமனா மாத்துற எண்டிங் அது. ஆனா அதுதான் பேட் எண்டிங் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். அது ஏன் பேடுன்னு நான் கடைசியில சொல்றேன். ஏன்னா எனக்கே தெரியாம ட்விஸ்ட் வச்சிருப்பான். நல்ல வேலை நான் எடுக்கல. ஃப்ரீ ஃப்ரம் த ஸ்டிங்ஸ் எண்டிங் நான் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்ன கிரியேட் பண்ணால கெப்பட்டோன்னு கிழவன், அதான் சொன்னல வந்தா வில்லன்ட்டு, அவன் கிட்ட இருந்து அவன் கண்ட்ரோல்ல இருந்து நான் வந்து வெளில வர்றது, அதுதான் வந்து நான் எடுத்தேன். ஆப்வியஸ்லி என்னோட ப்ரையாரிட்டி எண்டிங் வந்து ரைஸ் ஆஃப் பி. அதுதான் போச்சு. அது அவ்வளவுதான், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். அது முதல்ல இருந்து வாப்பா தம்பி, இதுக்கப்புறம்லாம் வேலைக்கு வந்துட்டானுங்க. சேவ் நான் வந்து வழக்கமா என்ன பண்ணுவேன், ஒரு முக்கியமான பாயிண்ட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிடுவேன் கேமை. ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த கேம் அந்த சேவ்ல போய் இது பண்ணிக்காங்க. இந்த பார்த்து என்ன பண்ணிட்டேன், சேவை வந்து நான் எந்த சேவ் பண்ணி வைக்கணும், அதாவது தனியா வைக்கணும்னு நினைச்சோமோ அது மேலேயே ஓவர்லே பண்ணிட்டேன். என்னால திருப்பி அந்த இடத்துக்கு போக முடியல, அந்த லான்சாஸ் பாஸ் ஃபைட்டுக்கு போக முடியல. போனா திருப்பி அவ பரப்பா, திருப்பி அவளை அடிக்கணும் எதுக்கு? சரிப்பா இவனை முடிச்சாச்சு. இவன் தான் நான் நினைச்சு இவன் தான் ஃபைனல் பாஸ், காடே அடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா இன்னொன்னு, இது வந்து நான் காட் கேமோட இது என்டிடி, ரியல் ரிலீஜன் இல்ல, டிஸ்க்ளைமர் சொல்லாத. எல்லாத்துக்கும் தெரிய போறீங்க. எதை சொன்னாலும் அவுட் ஆஃப் கான்டெக்ட்லயே போகுது.
சரி அதான் அவ்வளவு பெரிய விஷயத்தையே வந்து இது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எவன்டா வருவான்ட்டு ஒரு லிஃப்ட் புடிச்சு கீழே போனா இவன் நின்னுகிட்டு இருக்கான். யாரு கெப்பட்டோ நம்மள கிரியேட் பண்ணவன். அந்த நாய பார்த்த உடனே சாடிச்சிருந்தா இவ்வளவு நீ நடந்திருக்குமா? அவகிட்ட போயிட்டு பேசணும்னாங்க. போய் பேசினதுக்கு நீ வந்து ஒரு நல்ல பப்பாட்டுன்னு எனக்கு தெரியும், நான் நல்ல வேலை பண்ணிருக்க, ஆல்கெமிஸ்ட சாவடிச்சிட்ட, உன் ஹார்ட் எனக்கு கழட்டி குடு அப்படின்றான். ஹார்ட் எனக்கு கழட்டி குடுன்றான். அவன் தான் ஹார்ட் பை ஆர்கன்ஸ் ஒன்னு ஃபிட் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு. ஹார்ட் அந்த ஹார்ட் மெக்கானிக்கல் ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா எர்கோன்னு சொல்லிட்டு ஒரு இதால வந்து பவர் ஆயிருக்கும். அந்த எர்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீ வந்து யார வந்து பேஸ் பண்ணி உன்னை பண்ணாங்களோ அந்த அவரோட பர்சனாலிட்டியை வந்து நீ வந்து அடாப்ட் பண்ணிப்ப. கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து ரியல் பர்சனா மாறிட்டு வருவ. அவன் வந்து அவனோட பையனோட உருவத்துல நம்மளை கிரியேட் பண்ணிருக்கான். அந்த ஆர்ட்டை வந்து பொருத்திருக்கான். அவனோட விஷயம் என்னன்னா நம்ம வந்து அந்த பையனா மாறிடுவோம், மாறி அவனுக்கு அவனோட பையன் திரும்பி கிடைச்சிருவான்னு அவன் நினைச்சிருக்கான். ஆனா அப்படி நடக்கல. ஏன்னா நம்ம வந்து அந்த பையன் வந்து அவரை வந்து ஹேட் பண்ணிருப்பான் சின்ன வயசுல. ஏன்னா அவர் வந்து கண்டிக்கவே மாட்டாரு, அவரோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைப்பாருன்னு சொல்லிட்டு ஹேட் பண்ணிருப்பான். ஸோ அவன் வந்து இது பண்ண மாட்டான். நம்ம கிட்ட கேட்கும் போது இப்பதான் நம்மளுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு அவன்கிட்ட ஹார்ட்டை கொடுத்துட்டு கண்ட்ரோல் எண்டிங்க்கு போறது, அது அவனோட கண்ட்ரோல்ல இருப்போம். ஓகேவா? இன்னொன்னு வந்து ஃப்ரீ ஃப்ரம் தி ஸ்டிங்ஸ், நான் அட் எண்டிங். ஹார்ட்டை கொடுக்காம ஃபைனல் பாஸ் அடிக்கணும். அதாவது இங்க குடுக்கல, நீ கொடுத்துட்ட அப்படின்னா நீ ஃபைனல் பாஸ் சண்டை போட தேவையில்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு நீ கேம் முடிச்சிட்ட. இல்லைன்னா ஃபைனல் பாஸ்னு ஒன்னு இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்ட்டு, கொடுக்க மாட்டேன் போ அப்படின்ட்டு அவன் சொல்லுவான், நீ வந்து உண்மையான பையனா இருக்கும் போதே இருந்த போதே இப்படிதான் வந்து மிஸ்ஸிவியஸா பிஹேவ் பண்ணுவ, நான் வந்து உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் போலன்ட்டு சூட் கேஸ் திறந்து அதுல இருந்து ஒரு பப்பட்டை வெளில எடுப்பான். அதுதான் அவன் கிரியேட் பண்ண ஒரிஜினல் பப்பட், நேம்லெஸ் பப்பட்டுன்னு ஒண்ணு வெளில எடுப்பான். அது அவன் கையில ஒரு மாதிரி இது அதை வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்ட்ரிங் வச்ச கிளவுஸ் மாதிரி போட்டிருப்பான். அதான் பப்பட்டை மூவ் பண்ணுவான். எனக்கு அதை பார்த்துட்டு அது வந்து நிக்கும் போதே டம்மியா தான் இருந்துச்சுன்னா, நான் நம்மள மாதிரியே ஒரு பப்பட்டு தான், அதுவும் கையில சிசர் வச்சு நின்று இருக்கு, அவ்வளவுதானே, இது என்னத்த இருக்க போகுதுன்னு நினைச்சு உள்ள போனா அந்த லாசி ஆக்ஷன் சொன்ன தெரியுமா, அந்த பாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாதுடா, இவன் தான்டா. ஓட்டு போல இத்தனை 53 அட்டெம்ப்ட் எடுத்துச்சு எனக்கு. அவனுக்கு அதுலயே தெரிஞ்சிருக்கான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 2 நாளாடா. ஒரு நாள் 2 மணி நேரம், இன்னொரு நாள் 2 மணி நேரம். ஓட்டு போலன்னு புலக்கு இருக்கிறான். அவன் அடிக்கிறதெல்லாம் நீ பேரி பண்ணாதான் நீ உயிரோட இருக்க முடியும். செகண்ட் ஃபேஸ்ல, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கூட பரவாயில்ல, ஒரு 2-3 ட்ரைக்கு அப்புறம் உனக்கு புரிஞ்சிடும் எப்படி அடிக்கணும், பேட்டர்ன் எப்படி நவுறான்னு தெரிஞ்சிடும். செகண்ட் ஃபேஸ்லாம் நீ டாஜ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ வந்து பிளாக் பண்ணணும், இல்லைன்னா பேரி பண்ணணும். அண்ண தெரியலனா நீ அவ்வளவுதான், அர்கையாதான். ஆமா, அதுக்கப்புறம் வெளில நீ செத்தினா உன்னை வந்து டான்ட் பண்ணுவானுங்க. என்ன தெரியுமா, உன்னை வெறுப்பேத்துவானுங்க. அந்த ஸ்டார் கேசர்னு ஒண்ணு இருக்கும், அதான் பான்ஃபயர் இல்ல, அதாவது ஹெல்த் ரீகெயின் பண்ணி ரீஸ்பெக்ட் பண்றதுக்கு நம்மள. அதை போயிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிவ் யுவர் ஹார்ட் அப்படின்ட்டு. உனக்குதான் செட், உனக்குதான் ஆட தெரியல, ஹார்ட்டை கொடுத்துட்டு கேமை முடிச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்பான். எனக்கு அதை பார்த்தா இன்னும் கடுப்பாச்சு. ஒரு எண்டிங் தரோம்னா அந்த எண்டிங்க்கு உண்மையா இருக்கணும். இப்படி ஹார்ட்டை தந்துட்டு அந்த எண்டிங் எடுத்துட்டு போலாம் சொல்லக்கூடாது. நீ யாரு அதை சொல்றதுக்கு? எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு 53வது ட்ரைல தான் ஃபர்ஸ்ட் பேச எப்படியோ எப்படியோ டாஜ் பண்ணி 2-3 டாஜ் பண்ண, 2-3 இது பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் பேஸ்ல தான் அப்பதான் எனக்கு வந்து இந்த கிளிக் ஆச்சு கரெக்டா டைமிங், எப்போ இவனை வந்து இது பண்ணணும், பேரி பண்ணணும், எப்போ வந்து பிளாக் பண்ணணும்ன்றது எனக்கு புரிஞ்சுது. இப்படியோ இப்படி இது பண்ணி கடைசியில அவனை செகண்ட் பேஸ் அது இதுல பாஸ் நீ ஆஃப் ஹெல்த் கொண்டு வரும்போது ஒரு கட்சின் நடக்கும்டா, சரியான கட்சின் இதுலயே கேம்லயே. நீ என்ன பண்ணுவ, உன்னை வந்து அதை அடிக்க துரத்திட்டு வருவான். துரத்திட்டு வரும்போது நீ வந்து உன்னோட கையில இருக்க கத்தி வச்சு அவன் தலையை பாதியா ஸ்லைஸ் பண்ற, கண்ணு இருக்க இடத்தோட ஸ்லைஸ் பண்ற. ஓகேவா? ஆனா அவன் சாக மாட்டான், ஏன்னா பப்பட்ல அவன் எண்ணெய். அது வந்து அந்த ஹெட் பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இவன் கெப்பட்டோ கண்ட்ரோல் பண்ற இடம். நீ அதை வெட்டிட்டதுனால இந்த பப்பட்டோட நேம்லெஸ் பப்பட்டோட லோர் என்னன்னா, இது வந்து நம்மளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட பப்பட். அதுதான்
அது ஏன் வந்து அவன் சூட்கேஸ்ல லாக் பண்ணி வச்சிருக்கான், ஏன் வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கான்னா, அது வந்து ஒரு மர்டரஸ் இன்டென்ட் இருக்க பப்பட். அதாவது இவன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணானா அது வந்து எல்லாரையும் சாவடிக்கிற இன்டென்ட் இருக்கும் அதுக்கு. ஒரு ஹியூமனா எவால்வ் ஆகிறதுக்கு வந்து அதுக்கு லைக் கிடையாது. அது ஒரு மர்டர் மிஷின் பேசிக்கலி. சாவடிக்க மட்டும் தான் லைக், அது கில்லிங் மிஷின். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவன் கண்ட்ரோல் பண்ணாதான் அது வந்து அவனோட பேச்சை கேட்கும். நம்ம வந்து தலையை வெட்டிட்டோமா கண்ட்ரோல் போயிடும் அவனுக்கு. அதான் செகண்ட் ஃபேஸ். இந்த கில்லிங் மிஷின் ஃபேஸ் தான் செகண்ட் ஃபேஸ். அதான் அவன் சிசில ரெண்டு பிரிச்சு 2 கத்தியா யூஸ் பண்ணுவான். என்னடா பிரிச்சுட்டேன், அது ஒரே கத்தி மாதிரி இருக்கும் ப்ரோ சிசர் பாக்கிறதுக்கு. 2ஆ பிரிச்சு 2 கத்தியா யூஸ் பண்ணுவான். டியூவல் ஹேண்ட் பண்ணுவான். என்னடா பிரிச்சுட்டேன். அதான் ஐயோ இது வேறயா, மேல பறக்குது சுத்துது நம்மள அதாவது ஏர்ல அடிக்கும் ப்ரோ. ஏர்ல அப்படியே ஸ்பின்னிங்ல அடிக்கும். 2 கையில 2 சிசர் இருக்குல்ல, அப்படியே ஸ்பின் பண்ணிட்டே அடிக்கும். ஏண்டா இதான் எப்படா பிளாக் பண்றது, ஒரு மனசாட்சி வேண்டாம். இப்படியோ அது இதுன்ட்டு பர்ஃபெக்ட் பேரி பண்ணி அத இப்படியோ சாவடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ கூட நீ ஃபுல்லா ஹெல்த் பார் குறைஞ்சிரும் கடைசி ஃபைனல் இதப்போ. நீ வந்து தள்ளி ஒரு மாதிரி உன்னை தள்ளி விட்டுரும். அது தள்ளி விட்டு உன்னோட கரெக்டா ஹார்ட்ல குத்த வரும். அவன் கெப்பட்டோ இருந்தா ஹார்ட்ல குத்தி இருக்க மாட்டான், ஏன்னா ஹார்ட் தானே அவனுக்கு வேணும் புதுசா இருக்கிற பப்பட்டை பில்டு பண்றதுக்கு. இது ஹார்ட்ல குத்த வரத பார்த்துட்டு அவன் போயிட்டு நம்ம குறுக்குல பாஞ்சிருவான் நம்மளை காப்பாத்துறதுக்கு. நம்மள இல்ல ஹார்ட்டை காப்பாத்துறது குறுக்க பாஞ்சிரும். அவனை குத்திடும். அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், என்னதான் இது கெட்டவனா இருந்தாலும் நம்மள கிரியேட் பண்ணவன்ல கடுப்பு இருக்காது. அந்த ஒரு இடத்துல நம்மளோட ரைட்டு கை வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்கும். ரைட் இல்ல லெஃப்ட் கை வந்து மெக்கானிக்கல் கையா இருக்கும். இந்த மெக்கானிக்கல் கையை வந்து ஃபுல்லா முறுக்கி பொக்குன்னு ஒண்ணு அதோட நெஞ்சில வைப்பான். அதோட பவர் சோர்ஸ் வந்து அந்த நெஞ்சில் தான் இருக்கும். பொக்குன்னு ஒண்ணு குத்துவான். பப்பட்டு காலி, நேம்லெஸ் பப்பட்டு. அதுக்கப்புறம் இவன் சாவ போன நிலைமையில இருக்கும் போது மடியில தூக்கி வச்சு உட்கார்ந்து இருக்கும் போது இப்போதான் 3 எண்டிங்க்கும் டிஃபரன்ஸ் இங்க, 2 எண்டிங்க்கும் டிஃபரன்ஸ் இங்கதான் இருக்கு. ரைஸ் ஆஃப் பீக்கும் நான் அடுத்த எண்டிங்க்கும். ரைஸ் ஆஃப் பி அதாவது ஹியூமனிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னா நீ வந்து அந்த செலக்ட் பண்ணுவல்ல ஆப்ஷனு, செலக்ட் பண்ணும்போது தலைமுடி வந்து ஒயிட்டா மாறிடும். அந்த ப்ளூ கலர் எர்கோ உள்ள போன உடனே, அந்த பொண்ணோட எர்கோ உள்ள போன உடனே இந்த லாஸ்ட் கட் சீன்ல வந்து நீ அவனை மடியில வச்சிட்டு இருக்கும் போது நீ வந்து அழுவ, பப்பட் வந்து அழுவும். அத ஒரு முன்மையான பையனா மாறிடுவான், இவனே மாறிடுவான். ஓகேவா? அழுவும் போது பாத்துட்டு குட் பை மை சன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெப்போட்ட செத்துருவான். இதுவே நான் எடுத்த எண்டிங், நான் தான் ஹியூமனிட்டி இல்லல்ல, நான் வந்து அழுவ மாட்டேன், வெறும் புடிச்சு மட்டும் வச்சிருப்பேனா ஒரு ஆல்வேஸ் யூஸ்லெஸ் பப்பட்டுன்னு சொல்லிட்டு செத்துருவான். நீ என்னடா சொல்றது யூஸ்லெஸ், நானா செத்து கிடக்குறேன், செத்தது நீதா. இப்போ இதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் பீல ஒரு கட்சின் பிளே ஆகும். என்னன்னா நீ எடுத்தல்ல அந்த பொண்ணோட எர்கோ வந்து பாத்தீங்கன்னா அவளோட சோல், ஏன்னா அவதானே அந்த எர்கோனாலதான் அந்த டிசீஸ் வந்து பரவுச்சு, அவளோட சோல் தான் அந்த எர்கோ. சோ நீ என்ன பண்ணுவானா அவளோட வடிவத்திலேயே ஒரு பப்பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனஸ் ஒருத்தனால பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான், அவன் வந்து அவர் பப்பட் செஞ்சு வச்சிருப்பான் அவளை மாதிரியே. நீ போய் வந்து இவளோட சோலை வந்து அந்த பப்பட் கூட சேர்க்கும் போது பாடியும் சோலும் மிக்ஸ் ஆகி அவ வந்து திருப்பி உயிரோட வந்துருவா. நம்ம வந்து எனர்ஜி போய் அவளோட பாடியிலேயே வந்து படுத்துருவோம். படுத்துரும். அவ வந்து ஸ்டார்டிங்ல நம்ம ஹோட்டல் கிராட்டுக்குள்ள வரும்போது ஒரு டைலாக் சொல்லுவா, இட் இஸ் சோ குட் டு சீ யூன்ட்டு. அதே டைலாகோட கேம் முடிப்பாங்க. ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை வந்து பறந்து போகும். இதான் ரைஸ் ஆஃப். நீ எடுக்க வேண்டிய எண்டிங் கிடையாது, உனக்கு ஹியூமனிட்டி எடுக்க முடியல, வெளில போடா தொத்தி விட்டானு. நான் எடுத்த எண்டிங்ல வந்து அவன் தான் அந்த எர்கோ இல்லையே, உன் கூட நான் எப்பயும் இருப்பேன்னு சொல்லிட்டு செத்துருவா அவ என்னோட எண்டிங்ல. அது நான் அந்த கிவர் பீஸ்ன்னு இருக்கும், அவளை சாவடிக்கும் போது என்னோட எர்கோ வச்சுக்கோ, நீ வந்து நான் உன் கூடயே இருப்பேன்ட்டு அப்படியே செத்துருவா. நம்மளால போயிட்டு அவளை திருப்பி உயிருக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் நீ திருப்பி ஹோட்டல் கிராட்டுக்கு வருவ. அது ஹோட்டலுக்கு வந்து எல்லார்ட்டையும் பேசிட்டு எண்டு கட் சீன் ஒரு இது இருக்கு. மாட்டி சொன்னல இதோட டிஎல்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. டிஎல்சில அடுத்த கேம் வரதுக்கு விசார்ட் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேக்டரியில் ஒன்று இருக்கு. இது வந்து லைஸ் ஆஃப் பி வந்து பினோக்கியோ ஸ்டோரியை ரிவால்வ் ஆகிற மாதிரி
விசர்ட் ஆஃப் ஆஸ் வந்து அந்த டோரத்தின்னு ஒரு பொண்ணு இருக்கும், அதோட ஸ்டோரியை வந்து ரிவால்வ் ஆகணும். பேசிக்கலி அந்த கதை என்னன்னா, விசர்ட் ஆஃப் ஆஸ்ல வந்து டோரத்தின்ற பொண்ணு வந்து ஒரு ஹுரிக்கேன்ல மாட்டி வேற ஒரு வேர்ல்டு போயிடுவா. அந்த வேர்ல்டுல வந்து டின்மேன் ஒருத்தன் இருப்பான், அவன் கவடஸ் லைனு, இன்னொரு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், சரியா ஞாபகம் இல்லை, சேர்ந்து ஒரு விச்சை வந்து அவ சாவடிக்கணும். இந்த சென்ஸ் தோக்கடிக்கணும். சில்ட்ரன் ஸ்டோரினால தோக்கடிக்கணும் வச்சிருந்தாங்க. ஆனா லிட்ரல் புக்கோட மீனிங் வந்து சாவடிக்கணும். ஓகேவா? ஏன்னா அவதான் வந்து இவ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். அந்த விசர்ட் இதுதான் பிச்சுதான் போயிட்டு அவங்க வந்து இது பண்றதான் கதை. அந்த கதையில முக்கியமான இது என்னன்னா, இவ டோரத்தி வந்து 2 ரூபி ஸ்லிப்பர் போட்டிருப்பா. ரூபி ஸ்லிப்பர்னா ரெட் கலர் ஹீல்ஸ் மாதிரி இருக்கும். அத வந்து அவ 3 வாட்டி கடைசி எண்டிங்ல வந்து அவ 3 வாட்டி அதை டேப் பண்ணானா அவளோட உலகத்துக்கு வந்து திரும்பி போயிடலாம். அதான் அதோட பவர். ஸோ இந்த கட்சியில வந்து என்ன காமிப்பாங்கன்னா, ஒரு ட்ரெயின்ல வந்து 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு புது கைண்ட் ஆஃப் பப்பட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு இவனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. யாரே நம்ம கேரக்டர் பிய பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இவன் வந்து சேர்த்துக்கலான்னு பேசிட்டு இருக்கும் போது, பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரத்தி அப்படின்னு போட்ட உடனே, நம்ம ஹோட்டல் கிராட் இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்பு மேல வந்து டோரத்தி நடந்து போனா வெறும் கால் மட்டும் காமிச்சிருப்பாங்க. கடைசி சீன்ல அந்த ஸ்லிப்பர் 3 வாட்டி தட்டிருப்பான். தட்டிட்டு கேம் முடிஞ்சிடும். ஸோ பேசிக்கலி அந்த விசர்ட் ஆஃப் ஆஸ் ஸ்டோரியை வச்சுதான் வந்து நெக்ஸ்ட் கேம் ஒன்று வந்துச்சுன்னா அதெல்லாம் மூவ் பண்ணுவாங்க. இல்ல டிஎல்சியாவும் இருக்கலாம். டிஎல்சினா இந்த கேமோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஸோ இங்க வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் ஐசாப்பிலோட மெயின் கேரக்டர் பி இங்க எப்படி வந்து உள்ள வருவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, விசர்ட் ஆஃப் ஆஸ்ல டின்மேன் ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னா, ஓ ஓகே, மேக் பண்ண முடியுதா? டின்மேன் பட் இந்த மாதிரி இது சோ அப்படி கொண்டு வருவான். வெறும் ஒரு பாசிபிலிட்டி தான் நான் நினைக்கிறேன். ஆனா அது ப்ரோ பாசிபிலிட்டி தான். ஏன்னா டெவலப்பர் இன்னும் ஆப்வியஸ்லி டிஎல்சியா புது கேமா இல்ல அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. ஓகே, இப்போ குட் எண்டிங்ஸ் பத்தி சொல்லியாச்சு. அதுவும் இருக்கு. அதுக்கு பேட் எண்டிங் பத்தி சொல்லணும்ல. அது நல்ல செய்தி சொல்லியாச்சு. நல்ல செய்தி சொல்லணும். ரியல் பாய் எண்டிங் ஒன்னு சொன்னல, அதாவது அந்த கடைசியில இருக்கிற நேம்லெஸ் பப்பட்ட ஃபைட் பண்ணாம நீங்க உங்களோட ஹார்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கை கொண்டு வந்தீங்கல்ல, ஹேண்ட் ஆஃப் காட்ன்ட்டு, அதையும் அவன் மேனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எர்கோ, அதாவது இந்த வேர்ல்டோட எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பான். அதையும் உன்னோட ஹார்ட்டையும் வச்சு உன்னோட ஒரு ஃபுல் ஃபிளட் பாயா வந்து நான் வந்து இது பண்றேன், ரீபர்த் பண்றேன்னு தான் அவன் வந்து ட்ரை பண்ணுவான். யாருக்கு எப்பட்டும் கொடுத்துட்டு அப்படின்னா, இவன் கொண்டு வந்தாலும் நேம்லெஸ் பப்பெட்டு, நீ கொடுத்துட்ட அப்படின்னா இவன் எடுத்துட்டு வந்தாலும் நேம்லெஸ் பப்பெட்டு, அதை வந்து வெளில எடுத்து வச்சு அதோட ஒரிஜினல் கோரை எடுத்துட்டு உன்னோட ஹார்ட்டை உன்ட்டு வந்து புடிங்கி நீ வந்து கீழே படுத்துடுவ. ஆனா உன்னால பார்க்க முடியும். இது லைஃப் ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்கும் போது அவன் வந்து அதை அதுல செட் பண்ணி அந்த ஹேண்ட் ஆஃப் கார்டை வச்சு ரீஅனிமேட் பண்றான் அவனோட பையனும். சரி நல்லது தானே, அவனுக்கு அவன் பையன் கிடைச்சாலும் நீங்க சொல்லலாம். ஆனா அப்படி கிடையாது. கெப்போட்டோ வந்து இந்த கேம்ல பேசிக்கலி ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக்னா அவன் கண்ட்ரோல்ல தான் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பான். சின்ன வயசுல வந்து ஆக்சுவல் அவனோட பையனுக்கு வந்து இவனை பிடிக்காது. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் பப்பட்ஸ்னு ஒரு பாஸ் இருக்கும். நான் போன இதுல சொல்லியிருப்பேன், ரோமியோன்ட்டு. அவன் கூட தான் வளர்ந்துருப்பான். அந்த ரோமியோன்றத நம்ம போய் சாவடிச்சுட்டு வந்திருக்கோம். அதனாலதான் அவன் பார்த்து அவங்க பேசுற பாஸோட லாங்குவேஜ் அவனுக்கு புரியாது, பப்பட்டோட லாங்குவேஜ். அது நியூ கேம் போக போக தான் நம்மளுக்கு வந்து புரியும் அந்த லாங்குவேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்பதான் தெரியும் ஸ்டார்டிங்ல இருக்க பாசஸ்லாம் நம்மள வந்து சாவடிக்க வரல, கிங் ஆஃப் பப்பட்ஸோட கமாண்ட்னால நம்மள தடுக்க வந்திருக்காங்க, தயவு செஞ்சு இதை வந்து சீக் பண்ணாதீங்க, உன்னை வந்து அவன் ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு பப்பட்டா ஃபுல் ஃபிளெஜ்ட் பப்பட்டா மாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்வே பண்றதுக்காக தான் ரோமியோ வந்து அமைச்சிருப்பான். பப்பட்டி சாவடிச்சு அவனையும் சாவடிச்சிருவோம். எனக்கு ஆனா அந்த ரொம்ப பெரிய ட்விஸ்டரா அது. ஏன்னா ஸ்டார்டிங் அந்த பாஸ் லாங்குவேஜ் தெரியல, அதுக்கப்புறம் எனக்கே புரியுது. அது அவன் கூட தான் வளர்ந்துருக்கான். இது அவன் இப்படி மாறிடுவான்னு தெரிஞ்சுதான். அதாவது இந்த கேமோட கதை ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா பப்பட்ஸ் எல்லாம் ஒரு கிரேசியில போயிட்டு ஹியூமன்ஸை சாவடிக்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்போம். ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த கிரேசியில போன காரணமே கெப்போட்டோ தான். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் ஏதோ கோளாறுத்தனம் பண்ணதுனால தான் பப்பட்ஸ் வந்து அந்த மாதிரி போயிருக்கு. அதுக்கப்புறம் கிங் ஆஃப் பப்பட்ஸ் ரோமியோ வந்து கண்ட்ரோல் எடுத்து யாரும் வந்து ஹியூமன்ஸை கொள்ளாதீங்க, இந்த டிசீஸ்ல வந்திருக்கிற டிசீஸ்டு ஹியூமன்ஸை மட்டும் கொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட் போட்டிருப்போம். அதனாலதான் எந்த பப்பட்டும் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்றதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம்.
ஒரு இடத்துல வந்து பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ்ல வந்து பப்பட்ஸும் அந்த டிசீஸ் வந்த ஹியூமன்ஸும் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா டிசீஸ் பரவுச்சுன்னா ஹியூமன்ஸுக்கு தான் ஆபத்துன்ட்டு ரோமியோ பண்ண சொல்லியிருப்பான். ரோமியோட கேசல் அடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு ரோமியோ சாவடிச்சுட்டு கதையை கண்டினியூ பண்ணிட்டு போயிருப்போம். எனக்கு அந்த இது எனக்கு அது கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இது வரல, ஜோக்கர் ஃபேஸ் மூஞ்சில போட்டு டன் 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 அந்த மியூசிக் எனக்கு ஓடுது. ஒரு நல்லவன போய் சாவடிச்சு ஓடிட்டீங்களே சார். சரி அதான் முன்ன வந்து சரி சரி ப்ரோ இதெல்லாம் ஓகே புரியுது, இவன் கெட்டான்னு புரியுது. சரி இப்போ பையனா வந்துட்டான், அந்த பையன் என்ன பண்ணிட போறான்? என்ன இவன் கூட இருக்கிற மாதிரி தானே அவன் வந்து இது பண்ணியிருக்கான், வேற எதுவும் மத்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்லலாம். அங்கேயே ஒரு ட்விஸ்ட், இவன் எதை வந்து கோரா வச்சு இவனுக்கு புதுப்பிச்சிருக்கான்? நேம்லெஸ் பப்பட் என்ன பண்ணும்? எல்லாரையும் சாவடிக்கும். அப்ப நியாயமா பார்த்தா இவன் என்ன எப்போட்டோ கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நேம்லெஸ் பப்பட்டை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணாதான் அவன் வந்து நேம்லெஸ் பப்பட்டை எல்லாரையும் சாவடிக்கிறதுக்காக இது பண்ணல, அவன் கேக்குறவங்களை சாவடிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணிருக்கான். அதை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்றதுக்கு அது ஒரு ஹியூமன் ஹார்ட் வேணும். அது இவனோட பையனோடது வச்சு சேர்த்து ஒரு மர்டரிங் பண்ற ஒரு ஹியூமனை ரெடி பண்ணிருக்கான். நம்ம ஹோட்டல் கிராட்ல வந்து நிறைய பேர் பையன் சொன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, இந்த எண்டிங்ல யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஹோட்டல்ல. என்னடான்னு பார்த்தா இந்த நேம்லெஸ் பப்பட்டா இருந்தது வந்து இவன் இந்த பையன் நம்மளோட மூஞ்சா வச்சு ரீமேக் பண்ணிருக்கான். அவன் பையனை அந்த பையன் ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சாவடிச்சிருவான். யார காப்பாத்துன்னு நினைச்சவங்க எல்லாரையுமே சாவடிச்சுட்டு கெப்பாட்டோ கிட்ட போவான். அவன் வந்து ஃபைனலி யூ ஆர் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரீசர்ச் பண்றதுக்கு ஊரை விட்டு போயிடுவான். அவ்வளவுதான் அந்த எண்டிங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து நீ அந்த எண்டிங் எடுத்துட்டு நீ வந்து ஹோட்டலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பப்பட்டால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்கள மாதிரியே ஒரு பப்பட்டை வந்து அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். நீ அவங்க கிட்ட போய் எது கேட்டாலும் அவங்க செய்வாங்க. முதல்ல வந்து கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா சோ கிளாட் யூ ஆர் ஸ்டில் அலைவ் இப்படி இருக்கும். இப்ப வந்து எப்படி பாத்தீங்கன்னா நீ வந்து அவங்களுக்கு கமாண்ட் போடுற மாதிரி, நீ ஏதாவது கேட்டீங்கன்னா ஐ எம் தேங்க்ஃபுல் டு சர்வ் யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும் டைலாக் எல்லாத்தையும். ஸோ இதுதான் வந்து பேட் எண்டிங். அதாவது யாருக்குமே வந்து அது இதுவா இருக்காது. So I don't recommend that ending. இல்ல பியூர் அண்ட் ஃபுல் சைக்கோபாத் மோடா போறோம்னா எடுத்துக்கோ. ஏன்னா அவ்வளவு தூரம் காப்பாத்தணும்னு போராடிட்டு எல்லாரையும் சாவடிக்கிறதுல அர்த்தமே இல்லை, மை ஒப்பீனியன். அதுவும் அந்த எண்டிங்ல வந்து ஃபைனல் பாஸையும் நேம்லெஸ் பப்பட்டை வந்து நீங்க சண்டை போட மாட்டீங்க. ஸோ பாதி ஃபைட்டே போயிடும். ஸோ வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியர் டைம் வேணும், நேம்லெஸ் பப்பட் ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அவனே கொடுத்துருக்கான் நேம்லெஸ் பப்பட் போட சண்டை போட போன போது கிவ் யூர் ஆர்ட்னு ஒரு எண்டிங் கொடுத்துருப்பான். வேணா அதை எடுத்துட்டு ஈஸியா இருக்கும்னா போயிருங்க. இல்ல நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 எண்டிங் இருக்கு. ஒன்னு வந்து நான் எடுத்த ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டிங்ஸ் எண்டிங். இது வந்து நியூட்ரல் எண்டிங். அதாவது நீங்க வந்து ஒரு பையனா முழு ஃபிளட்ஜ் பையனாவும் மாற மாட்டீங்க, செத்தவங்களாவே இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, ஹெட் அவுட் ஆற மாதிரி. இன்னொரு எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ரைஸ் ஆஃப் பெயிண்டிங் எடுத்துருக்க வேண்டிய எண்டிங். கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சு. அதாவது ரைஸ் ஆஃப் பீல வந்து சொன்ன மாதிரி சோஃபியா ஆப்வியஸ்லி காப்பாத்திட்டு நீங்களும் வந்து அவரோட மடியில இருந்து அதை முடிகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் எண்டிங் அதுதான். பிகாஸ் தனியா அதுக்குன்னு ஒரு கட் சீன் இருக்கு, யூனிக் கட் சீன் இருக்கு. ஒரு கேரக்டர் செத்து போன கேரக்டர் நம்ம திருப்பி உயிரோட கொண்டு வரும், நம்ம கையால சாடிச்ச கேரக்டரை வந்து திருப்பி கொண்டு வரும். இந்த கடைசி எண்டிங்ல வந்து நீங்க எந்த இது எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியம் இல்லை. அது லிவிங் பாய் எண்டிங் எடுக்க போறீங்கன்னா, சைக்கோபாத் எண்டிங் எடுக்க போறீங்கன்னா என்ன ஆப்ஷன், நீங்க சோஃபியாவை காப்பாற்ற போறீங்களா இல்ல சஃபர் பண்ண விட போறீங்களான்னு சொல்லிட்டு யோசிக்க தேவையில்லை. நீங்க சஃபர் பண்ண விட்டாலும் உங்களுக்கு அந்த எண்டிங் வரும், சஃபர் பண்ணனாலும் உங்களுக்கு அந்த எண்டிங் வரும். பட் யாருமே சஃபர் பண்ண விடாதீங்கடா, அதான நான் சொல்லுவேன். என்னதான் அது ஒரு கேம் கேரக்டரா இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவனிச்சு போ. சைக்கோபாத்ஸ்டா எனக்கு கொஞ்சம் சஃபர் ஆனாதான் பிடிக்கும். அப்படி இருக்கணும். இதுதான் வந்து முழு கதை. நிறைய ஆப்ஷனல் பாஸ் இருக்கு. சில பாஸஸ்லாம் வந்து செம்மையா இருக்கும். லைக் கிங் ஆஃப் பப்பட்ஸ், நேம்லெஸ் பப்பட், லிவிங்ஸ் கம்ப்ளீட். அப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம், இந்த இது பன்னி 4 பிளாக் பன்னி பதர்வுட் அவனுங்க.
இவனுங்களாம் வந்து செம்ம மெமரபிளான பாசஸ். எப்போ கேட்டாலும் ஞாபகம் இருக்கும். சில பாஸ் எல்லாம் வந்து இது ஒரு பாஸ் இருந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் எல்லாம் போயிடும். சிக்னிபிகன்ஸ் இருக்காது மீதி எல்லாத்துக்கும் பேசிக்கா சொல்லணும்னா. மற்றபடி அவ்வளவுதான் கதை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சோல்ஸ் லைக் கேம்ல ஒரு நான் பயங்கரமா டெவலப் பண்ணிருக்க கேம்னா இதுதான். ப்ரீவியஸ் சோல்ஸ் லைக் கேம்ஸ் வந்து நான் அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா லார்ட்ஸ் ஆஃப் ஃபாலன் வந்து கேமே புரோக்கன், அதாவது புரோக்கன் இந்த சென்ஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. லார்ட்ஸ் ஆஃப் ஃபாலன் வேற 2-3 இருக்கு ப்ரோ ஒரு சோல்ஸ் லைக்கே. ஆனா எதுவுமே வந்து இந்த அளவுக்கு பண்ணி நான் பார்க்கல. இந்த சோல்ஸ் ஃபார்முலா வந்து இந்த அளவுக்கு பயங்கரமா சரி, உனக்கு implement பண்ணி நான் பார்க்கல. அதுல பெஸ்டான உனக்கு மறக்க முடியாத ஒரு வில்லன் ஃபைட்னா எது சொல்லுவ? மேனஸ் ஃபைட் சொன்னேனே. சரியான ப்ரோ சபட் லிட்டரல் காட். என்னடா இருப்பாங்க. என்னடா சொல்ற? உட்கார்ந்து கதறிட்டு இருக்க. என்னடா சொல்ற? இந்த விவேக் காமெடி தான். ரெடி சொல்ற? என்ன இப்போ நீ சொல்ற? விளையாடுன அனிமேஷன் வந்து இது லோல தானே வச்சு விளையாடுன? ஐ மீன் உனக்கு உன்னோட கம்ப்யூட்டர் நான் மீடியம்ல வச்சிருந்தேன். ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துச்சு. அன்ரியல்ல பண்ணிருந்தனால ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அனிமேஷன்லாம் குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல, பக்காவா இருக்கு. லாக் எதுவும் இல்ல. சோ மீடியம்லயே வச்சு ஆடிட்டேன். பட் ஆனா ஆமா, அதாவது பிளட் பாண்ட் ஒரு கேம் இருக்கு ப்ரோ சோல்ஸ் கேம்ஸ்ல. அந்த கேம் வந்து PS4லயே மாட்டிச்சு. PS4 PS5 PlayStation எக்ஸ்க்ளூசிவா மாட்டிச்சு. அது எனக்கு ஆடணும்னு ஆசை. அந்த கேமோட ஃபீல அப்படியே கொண்டு வந்திருக்கான். அந்த ஹாரர் ஃபேக்டர் கம்மி பண்ணி அப்படியே கொண்டு வந்திருக்கான். ஹாரர் ஃபேக்டர் அதுல கொஞ்சம் ஜாஸ்தி பிளட் பாண்ட்ல. எனக்கு PS4 இருந்துச்சுன்னா பிளட் பாண்ட் ஆடி பண்றாது. இல்லடா பிசிக்கு போடுங்கன்னா போட மாட்டானுங்க. சரி இது அதே மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா சோல்ஸ் லைக்னா இப்படிதான் இருக்கணும். இது ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிருக்கு. பண்ணலனா கூட இப்படிதான் வந்து ஒரு சோல்ஸ் லைக் கேம் பண்ணணும், டார்க் சோல்ஸ் மாதிரி கேம் இப்படிதான் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் வர சோல்ஸ் லைக்காவது இந்த பெஞ்ச்மார்க் மேல வரணுமே தவிர்த்து கீழே வரக்கூடாது. ஆனா சோல்ஸ் லைக் நிறைய இருக்கு, எதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு. இதை ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு வேற எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லார்ட்ஸ் ஆஃப் ஃபாலன் பெஸ்ட். அதுல வந்து சரியான பக்கு ப்ரோ அதெல்லாம் அந்த கேம்லாம். இது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. செக்யூர் விளையாடிட்டு இருந்தியா? அது என்னாச்சு அப்படியே விட்டியான்னு? அத பத்தி ஏன் ப்ரோ கேக்குற? அது லேர்னிங் கேவ் நிறைய இருக்கா, எனக்கு டைம் கம்மியா இருக்கனால அது அவ்வளவு சீக்கிரம் ஆட முடியல. இப்போ சரி அதுக்கு ட்ரைனிங் மாதிரி தான் லைஸ் ஆஃப் பி ஆடலான்னு வந்தேன். பட் ஸ்டோரி இஸ் ஒர்த், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸ்டோரி ஒர்த். நான் வந்து காம்பேக்ட்டுக்காக தான் நான் வந்தேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நல்லா எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஆக்சுவல் ஸ்டோரி ஐ என்ஜாய்ட் இட் மோர். எங்கேஜிங்கா கொண்டு போறது ஒண்ணு, ஹாரர் ஃபேக்டர் ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்க. கடைசியில நம்ம சொல்றான் பாத்தியா, ரோமியோ வந்து உங்ககிட்ட கிங்ஸ் ஆஃப் பப்பட் வந்து உன்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான்ட்டு நம்ம போய் அவனை சாவடிச்சுட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்க பாஸஸும் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, அதையும் சாவடிச்சிருக்கோம். அது அந்த கிரேசியில இருக்கனால அதால பேச முடியல. அதுக்கப்புறம் அந்த பிளாக் பன்னி பிரதர்வுட்னு ஒரு கட்சீன் உருண்டா அவங்களுக்கு பாஸ் கட்சீன். ஆமா, சாவுப்பெட்டியை கொண்டு வந்துட்டு இந்த டான்ஸ் வரும்ல, அந்த டான்ஸ்ல கொண்டு வர சாவுப்பெட்டியை கொண்டு வந்து நடுவில் நிறுத்திட்டு அதுல உள்ள இருந்து லயர்னு எழுதி வச்சிருப்பாங்க, LIAR, பொய் சொல்றவன்ட்டு. ஏன்னா இந்த கேம்ல வந்து பொய் சொல்றியா உண்மையா சொல்றியா அதை பொறுத்துதான் உன்னோட கேரக்டரோட எண்டிங். பொய் நிறைய சொல்லி ஹியூமனிட்டி லெவல் பயங்கரமா வச்சிருந்தா ரைஸ் ஆஃப் பி. ஓரளவு பொய்யும் நிறைய சொல்லாம உண்மையும் நிறைய சொல்லாம ஒரு மிடில் கிரவுண்ட்ல இருந்து நீ வந்து ஹார்ட்டை கொடுக்காம இருந்தனா ஃப்ரீ ஃப்ரம் தி ஸ்டிங்ஸ். நான் எடுத்த எண்டிங் இல்ல பொய் நீ வந்து அந்த பாய் எண்டிங் எடுக்க போறனா நீ வந்து பொய் மட்டும்தான் பொய் சொல்லாம தேவை கிடையாது, நீ பொய் தான் சொல்லணும் கிடையாது, உண்மையே சொல்லி நீ வந்து ஒரு ட்ரூத்ஃபுல் பப்பட்டா செத்து போலாம். அது வந்து எல்லாத்தையும் ஸ்பெக்ட்ரமே கலந்த மாதிரி இருக்கும். ஒரு எண்டிங்கும் ஒரு எண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன், ஏன்னா பீயிங் லையிங் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமன்ட்டு இந்த கேமோட ஒரு எப்படி சொல்றது பிலாசபி. ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஹோட்டல் கிராட்லயே வந்து அவன் கேட்பான், செக்யூரிட்டி கேட்பான், அவனும் ஒரு பப்பட் தான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பப்பட்ஸால லைஃப் பொய் சொல்ல முடியாது. ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பப்பட், நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட் இருக்கு, அதனால நம்ம பொய் சொல்லலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொய் சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹியூமன் ஆகும், அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அந்த ரைஸ் ஆஃப் எண்டிங் எடுக்கலாம். பட் அது எவ்வளோ நம்ம பில்டு பண்ணணும்னு எனக்கு அந்த டைம்ல தெரியாதனால நான் வந்து இந்த எண்டிங் எடுக்க வேண்டியதா போச்சு.
அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் வச்சிருக்கான்ல. அதே மாதிரி எந்த ஒரு கேரக்டர் இன்டராக்ஷனும் சொல்றேன் எனக்கு வந்து என்னடா இது இழுத்துக்கிட்டே இருக்காங்க ஜவு மாதிரி அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா உனக்கு ஒருத்தன் வெப்பன்ஸ் விற்பான், பாஸ் வெப்பன்ஸ் எல்லாம். அவன் வந்து கடைசியில பாத்தீங்கன்னா உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். அதாவது இந்த பிளாக் பன்னி பிரதர்ஹுட்டுக்கு வந்து உன்னை காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். கிராட்டை வந்து அவனுங்க இன்வைட் பண்ணி எல்லாத்தையும் உடச்சு வச்சிருப்பானுங்க. போன இதுல பார்த்தோம். அவனை தேடி கண்டுபிடிச்சு போய் கேட்கும் போது நானும் அவங்களோட பிளாக் பன்னி பிரதர்ஹுட்ல இருக்கேன்னா நான் அவங்கள இது பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்வாட் ஸ்மித் இருக்கும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பிரதர்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவளே அப்படிதான் சொல்லுவா. ஆனா அவன் வந்து அவளோட பிரதர் கிடையாதான். அவன் பிரதர் தான். பிரதர் வந்து செத்துட்டான். அவன் போட்டிருந்த காஸ்டியூம் வந்து இன்னொருத்தன் போட்டுட்டு நம்மளுக்கு வெப்பன் சுத்திட்டு இருக்கான். அதை கண்டுபிடிச்ச உடனே உனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு நீ அவனை அங்கேயே சாவடிக்கிறது கேட்ட உடனே வந்து சாவடிக்கிறது, அது உனக்கு ஹியூமானிட்டின்னு ஜாஸ்தி தரும். இல்லைன்னா அவனை அப்படியே விட்டுறது. ஓகேவா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ். நீ ஒரு பப்பட்டா இல்லாம ஹியூமனா இருந்து ரிவெஞ்ச் எடுக்க போவியா, இல்ல ஒரு பப்பட்டா கடைசி வரைக்கும் இருந்தா அவனை ஹார்ம் பண்ண கூடாதுன்னு விட்டுருவியா? இப்படி எல்லாம் சாய்ஸ் கொடுப்பான். அதான் ஒரு இன்ட்ராக்ஷன். இந்த இசபெல்லான்னு ஒரு கேரக்டர் வரும், ரொசலினா இசபெல்லா அப்படின்ட்டு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங், அவங்களோட பெயிண்டிங் வந்து அவங்களோட பெயிண்டிங் தான் அது. அதை வந்து அவங்க பார்த்துட்டு வீல் சேர்ல உட்காந்துருப்பாங்க. என்னோட பியூட்டி எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது உனக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு வந்து ஆமா பியூட்டி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்து ஏதோ ஒரு டைலாக், ஃபிளர்ட்டி டைலாக் மாதிரி விடுவான். உனக்கு வந்து நீ அதான் போய் சொல்றதுனால உனக்கு வந்து ஹியூமனிட்டி ஆனா இதுல பயங்கரமா ஏறும். ஏன்னா காரணம் என்னன்னா ஒரு அப்படி கூட சொல்லலாம். ஆனா அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்றான் பேசிக்கலி. ஒரு மதர் சன் இன்டராக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுல வந்து அவன் சொன்னதும் கெப்பட்டோ வந்து உன்னை நல்லா தான் ட்ரெயின் பண்ணிருக்கான், எப்படி ஒரு லேடி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு போயிடும். அப்புறம் அவங்களுக்காக அவங்களுக்காக நீ வந்து பியானோ பிளே பண்ணுவ எல்லாம். இது ஏன் அவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்கன்னு உனக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தா கேம் எண்டிங் முடிய போறதப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்து அவங்க இறந்துருப்பாங்க. அப்பதான் தெரியுது அவங்களோட வெறும் அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம கேட்கல, நம்ம கூட கடைசி நாள்ல வந்து எல்லாரு கூடயும் ஒரு மெமரிஸ் இருக்கணுன்றதுக்காக நம்மளுக்கு ஒரு மெமரி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெமரி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி அவங்களோட பியானோ இருக்குல்ல, அந்த பியானோல வந்து ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் கீஸை வந்து நீ ப்ளே பண்ணாதான் உனக்கு வந்து செகண்ட் ஆஃப் த கேம் வந்து அன்லாக்கே ஆகும். ஏன்னா அது வச்சுதான் ஒரு சீக்ரெட் டோர் வந்து ஓப்பன் ஆகும் லான்சாக்ஸ் த கம்ப்ளீட் பாஸ் போறதுக்கு. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் நான் அதை பார்த்து ஒரு ஜன்னல்ல வந்து ஒருத்தங்க வந்து இந்த டிசீஸ்னால செத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட அவங்க ஒரு கடைசி ரிக்வெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒயின் பாட்டில் வந்து இதுல இருக்கும், நான் ஒரு கடையில இருக்கும், எனக்கு அந்த ஒயின் பாட்டில் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்க, சாகரதுக்கு இதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்டு ஓகே சொன்னோம்னா ஹியூமனிட்டி லெவல் ஜாஸ்தி ஆகும், இல்ல அப்படின்னா கம்மியாகும். இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆடும்போது. நான் வந்ததுக்கு அப்புறம் ஏன் எப்படி ஜாஸ்தி பண்ணுன்னு பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது இப்படி ஒரு இருக்கு அப்படின்ட்டு. அதை போய் நம்ம அந்த வைன் பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தோம்னா ஹியூமனிட்டி ஜாஸ்தியாகும். அவங்க வந்து கடைசி நாள்லயாவது நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் முடிஞ்சிடும். கேம் எண்டிங்ல போய் பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு நேரம் லைட் அப் பண்ணிருந்த அந்த விண்டோ வந்து லைட் ஆஃப் ஆயிருக்கும். பூச்சி பேச்சு இல்லாம இருப்பாங்க, அதான் இறந்துருப்பாங்க பேசிக்கலி. சின்ன சின்ன டீடைல்ஸ் அவன் நினைச்சா அப்படியே விட்டுருக்கலாம், ஏன்னா எவனோ அந்த ஷேப் போய் பார்க்கும் போதெல்லாம் விட்டு போயிருக்கலாம். ஆனா அதையும் அவன் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கான். நம்ம அதே மாதிரி இந்த லான்சாக்ஸ் கம்ப்ளீட் பாஸுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து ஒருத்தனை ஃப்ரீ பண்ணும், எக்ஸ்பெரிமெண்டா அவனை வச்சு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவன் வந்து அவனோட வாழ்க்கையை வந்து மாத்துறது அதை பார்ப்போம். ஒரு இடத்துல சுத்திட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் பேசுனதுக்கு அந்த இதுக்குள்ள செல்லுக்குள்ள உள்ள இருக்கிறதுக்கு நான் இந்த பப்ப சின்னதா நான் சாவடிக்க வந்தாலும் நான் இங்க சுத்துறது எவ்வளவு மேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி ஒரு விடுதலை இல்லாம இருந்தவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா மாதிரி அப்படி ஒரு இது இருக்கும். நிறைய இருக்கு ப்ரோ, அதனாலதான் சொல்றேன் ஒரு ஸ்டோரி நல்லா புரிஞ்சு பண்ணிருக்கானுங்க. ஆமா, ஓ அப்படியே மாறிடுச்சு. அதான் காம்பேக்டுக்காக போய் ஸ்டோரிக்காக விளையாண்டேன் நான். ஆமா, நான் வந்து வெறும் சும்மா சோல்ஸ் லைக் கேமு டார்ஜ் பண்ணலாம், அடிக்கலாம், நிறைய வெப்பன்ஸ் கஸ்டமைசேஷன் இருக்கு, நல்லா இருக்கேன்ட்டு போனேன். பட் ஆனா அந்த ஸ்டோரி வந்து நான் ஆடினதுலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி இருந்துச்சு. இதுல 2-3 கேரக்டர் இருக்கு.
எஸ்பெஷலி நம்ம மெயின் கேரக்டரோட ஸ்டோரி வந்து அவ்வளோ டெப்தா யோசிச்சிருக்கான். ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி பண்ணியிருந்தாலும் அவ்வளோ டெப்தா ஸ்டோரி லைன்ஸ் கொண்டு வரது வந்து கஷ்டம். அதுவும் ஒரு ஃபியூ இன்டராக்ஷன்ஸ்குள்ளேயே நம்மளுக்கும் அந்த சோஃபியான்ற பொண்ணுக்கும் வந்து அவ்வளோ கனெக்ட் வச்சிருக்கான். அது வந்து லவ் கனெக்டா இல்லைனா கூட ஒரு சொல்றது ஃபீலிங்ஸ் 2 பேரும் பேசிக்கிற மாதிரியா ஒரு 2-3 சீன் வச்சிருப்பான். நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைலாக்கே so glad to see you again. so glad to see you. லாஸ்ட் டைலாக் so glad to see you again. ரைஸ் ஆஃப் எண்டிங்ல. ஸோ அப்போ செத்து பொழைச்சா அவளுக்கு மெமரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது வழியா தெரியும். ஸோ அந்த மாதிரி மைன்யூட் டீடைல்ஸ் தான் அற்புதமான ஒரு கதை கொண்ட கேம். இன்னும் சொல்ல போனா இந்த கேம் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, போய் விளையாடுங்க, அது மட்டும் தான் சொல்லணும். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. ஓகே, ஆமா, முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன்ப்பா. இந்த கேம் ஆடுறதுக்கு வந்து என்ன ஸ்பெக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. கவர்மெண்ட் லேப்டாப்ல ட்ரை பண்ணாதீங்க, கன்ஃபார்மா வராது. ஏன்னா இது கொஞ்சம் கிராபிக்ஸ் ஹெவி கேம் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 8GB ரேம், i5 நார்மல் மீடியம் கிராபிக்ஸ்ல வச்சு விளையாடுறதுக்கு. மீடியம் கிராபிக்ஸ் வச்சு ஆடுறது. லோல வந்து உங்களுக்கு லோ வந்து நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த கேமுக்கு. ஏன்னா FPS வந்து இதுக்கு முக்கியம். கரெக்டா பேரி பண்றதுக்கும் டாஜ் பண்றதுக்கும். அந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து 8GB ரேம், i5 11th இல்லைனா 10th ஜென் ப்ராசஸர், கொஞ்சம் இதுவா வரதுக்கு. அப்புறமா ஐரிஸ் கிராபிக்ஸ் போகும். இன்டெல் ஐரிஸ் கிராபிக்ஸ் இல்லை UHD கூட. இன்டெல் ஐரிஸ் கிராபிக்ஸ். இந்த விவேக் ஒரு டெம்ப்ளேட் வரும், கம் ஆன் மை டியர் பாய்ஸ் லெட்ஸ் கோன்னு பின்னாடி எல்லாம் கிழிஞ்சு டாஸ்டாரா இருப்பான். அந்த மாதிரி நாகி இருக்கா இந்த நிலைமையில. அடுத்து ஸ்டோரி போட்டிருப்போம். ஸோ அடுத்து அந்த கேம் பேர் என்னையா ஆடிட்டு இருக்கேன், அதுவும் கூடிய சீக்கிரம் வந்தா வரும். அது இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, கோஸ்ட் ஆஃப் ட்சுமா ஆடுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு உனக்கு? என் லேப்டாப்ல தாங்காது ப்ரோ. சரி, ஓகே, கதை கேட்டிருப்பீங்க, பிடிச்சிருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். கன்ஃபார்ம் உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் உள்ள ஒரு விளையாடுற அளவுக்கு ஒரு இது இருந்தால் போதும். கன்ஃபார்ம் இந்த கேம் ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாகவே ஒர்த்த ட்ரை தான். எனக்கே என்ன விளையாட முடியல, அவ்வளோதான் எனக்கு பிரச்சனை. மிச்சபடி ஜாலியாக நானும் கதையை கேட்டு விளையாடிக்கிட்டு இருப்பேன். அடுத்து ஒரு கேமிங் பாடு இல்லைனா ஒரு ஆனிமி பாடு இல்லைனா வேற ஒரு ரேண்ட்ல உங்களிடம் சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் பைக் மற்றும் நாகி.